வணக்கம். என் பேர் சித்யா. விநாயகர் சதுர்த்தி நேற்று சிறப்பாக கொண்டாடினாங்க. கீழரசூர் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் அருமையாக நடந்துச்சு. நேற்று விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்தது. எல்லோரும் கூட்டமாக வந்தாங்க. களிமண்ணில் விநாயகர் செஞ்சு இந்த மாதிரி அரிசி மாவு, மஞ்சள் அதெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த வர்ணம்லாம் பூசலை, அது கெமிக்கலுங்கனால வர்ணம்லாம் பூசலை. நேற்று விழா நடந்தபோது, அபிஷேகம் ஆராதனை நடந்தபோது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நிறைய கூட்டமாக இருந்தாங்களா, சரி சொல்லிவிட்டு வீடியோலாம் நான் எடுக்கலை. சாமி கும்பிட்றதுலேயே எல்லோரும் கவனமாக இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி எடுத்தேன். வாழை மரம்லாம் கட்டியிருந்தாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக நடந்துச்சு. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த அருகமுள்ளாலேயே மாலையெல்லாம் கட்டி தோரணமாக பூலாம் வச்சு அருமையாக பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. விநாயகருக்கு அலங்காரம் அருமையாக இருந்தது. ரொம்பவும் நாங்கள் கிராண்டாக பண்ணல. இதை விட கிராண்டாக பண்ணணும்னு ஆசை தான். அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். ஏன்னா பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸ்தபதிக்கு 76,000 இன்னும் பணம் கொடுக்கணும். அதனால் காசு சேர்த்து வச்சு நேற்று ஒரு 25,000 கொடுத்துட்டாங்க. அதனால் அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்துட்ருக்காங்க. கடனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கட்டின காசு அவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி அதுக்கு கவனம் செலுத்திட்டுருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம் இதை விட நல்லா கிராண்டாக கொண்டாடலான்னு இருக்காங்க. இப்போ விநாயகர் கோயில் கும்பிடும்போது விநாயகருக்கு அந்த கொழுக்கட்டை துதிக்கையில், அந்த தும்பிக்கையில் வைக்கிறாங்க. எல்லா கோயில்லையுமே பார்த்தேன். ஐயர் அந்த கொழுக்கட்டை மோதகம் அதை தும்பிக்கையில் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறாங்க. தீபம், தூபம், ஆராதனைலாம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேயும் சொன்னேன், விநாயகருக்கு கொழுக்கட்டையை தும்பிக்கையில் வச்சுங்க, எல்லா கோயிலையும் பார்த்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விநாயகருக்கு அது மாதிரி வச்சாச்சு. எல்லா கோயிலையும் நேற்று சரியான வழிபாட்டு முறை கூட்டம். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நன்றி, வணக்கம்.